நாம் இப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. அவனுக்கு புலிப்பட்டி ரத்தினம் பிள்ளை என்று பெயர். தாமரையோடை பண்ணையாருக்கு நெருங்கிய தாயாதி உறவு பூண்டவன் அவன். அவனுடைய தகப்பனார் காலத்தில் தாமரை ஓடை பண்ணைக்கு சமமான சொத்து தகப்பனாருக்கு இருந்தது. ஆனால் பிள்ளையாண்டான் தலையெடுத்ததும் அந்த நிலைமை மாறிற்று. பையன் சென்னை பட்டணத்தில் காலேஜிலே படித்து கொண்டிருக்கும் போதே டம்பாச்சாரித்தனம் எல்லாம் கற்றுக்கொண்டான். பிறகு சீமைக்கு போய்விட்டு வந்தான். சென்னையிலும் சீமையிலும் தான் கற்றுக்கொண்டு வந்த நாகரிக தோரணையுடனே புலிப்பட்டியில் அவன் வாழ்க்கை நடத்தத் தொடங்கினான். பெரிய மனுஷர்களுடைய சிநேகம் அதிகமாயிற்று. அவர்களுக்கெல்லாம் அடிக்கடி பார்ட்டி நடத்த வேண்டியிருந்தது. நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணி கொள்வதிலும் உயர்தர விருந்துகள் நடத்துவதிலும் பிரத்தியார் எலெக்ஷன்களில் முன்னின்று உழைத்து வேலை செய்வதிலும் புலிப்பட்டி பிள்ளைவாளுக்கு இணையானவர் அந்த ஜில்லாவிலேயே கிடையாது என்ற பெயர் வந்தது. பிறகு கேட்பானேன், பிதிராஜித சொத்து நாளுக்கு நாள் குறைந்து வந்தது. கடனோ நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஆனால் ரத்தினம் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் எப்போதும் போல் டாம்பிக செலவுகள் செய்து வந்தான். அவன் கவலையின்றி இருந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. தாமரை ஓடை பண்ணையாருக்கு சந்தானம் இல்லாதபடியால் அவருடைய திரண்ட சொத்தெல்லாம் தனக்கே வரப்போகிறதென்று அவன் மனப்பால் குடித்து கொண்டிருந்தான். ரத்தினம் சென்னையில் படித்து கொண்டிருந்த காலத்தில் பஞ்சநதம் பிள்ளைக்கு கூட அத்தகைய அபிப்பிராயம் இருந்துதான் வந்தது. ஆனால் அவன் புலிப்பட்டிக்கு வந்த பிற்பாடு அவனுடைய நடை, உடை, பாவனைகள் பஞ்சநதம் பிள்ளைக்கு அளவில்லாத வெறுப்பை உண்டாக்கின. தன்னுடைய சொத்தில் ஒரு காலனா கூட இந்த தூர்த்தனுக்கு சேரக்கூடாது என்று அவர் தீர்மானித்து விட்டார். ஆனால் இது அவனுக்கு தெரியாது. சொத்து எங்கே போகிறது, இவருக்கு கொள்ளியிட நம்மை தவிர வேறு யார் என்று எண்ணி அவன் நிர்ச்சிந்தையாய் இருந்தான். எனவே திடீரென்று ஒரு நாள் தாமரை ஓடை பண்ணையார் இரண்டாந்தாரமாக கல்யாணியை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறார் என்ற செய்தி அறிந்ததும் ரத்தினம் பிள்ளைக்கு இடி விழுந்தாற்போல் இருந்தது. அவன் கோபம் கொண்டு கல்யாணத்திற்கு கூட வரவில்லை. கிழவனுக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கிறது என்று கண்டவர்களெல்லாம் தூற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது வந்த ஆத்திரத்தில் இந்த மாதிரியானவர்கள் சிறு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும் அக்கிரமத்தை பற்றி புனைப்பெயருடன் பத்திரிகைகளுக்கு கூட ஒரு கடிதம் எழுதினான். அது வெளியானதும் தனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்து, பத்திரிகையில் இது ஒரு விஷயம் வந்திருக்கிறது, பார்த்தீர்களா என்று அதை படித்து காட்டினான். சில மாதங்கள் இப்படி கோபத்தில் ஆழ்ந்திருந்த பிறகு ஒரு நாள் தாமரை ஓடை வீதி வழியாக போன போது அவன் தற்செயலாக கல்யாணியை பார்க்க நேர்ந்தது. அவளுடைய திவ்ய சௌந்தரியத்தை பார்த்ததும் அவன் பிரமித்தே போனான். ஆகா, இப்பேற்பட்ட அழகியா இந்த தலை நரைத்த கிழவன் மணந்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணினான். ஏற்கிலேயே காமுகனும் ஒழுக்கத்தில் தூர்த்தனுமான அவன் உள்ளத்தில் அக்கணமே பாப